என்னடா இவ குழந்தைங்க பேண்ட்டை போட்டு கியூட்டுங்கிற பேர்ல கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்கேன்னு தானே பாக்குறீங்க? அட ஆமாங்க, 2-3 நாளாவே அம்மா ரஃப்யூஸ்க்கு ஸ்லிப்பர் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி வாமா நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு வழியை இழுத்துட்டு போயிட்டேன். உள்ள போய் ஷாப்பிங் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள கால் வலிக்குதுன்னு உட்காந்துட்டாங்க. அப்புறம் செப்பல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சது எடுக்க சொன்னா இது என்ன இவ்வளோ ரேட் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி என்னைய கேட்கறாங்க. சரி எங்க அம்மா செலக்ட் பண்றதுக்குள்ள எங்க அம்மாக்கு தெரியாம எஸ்ஸா இந்த பக்கம் வந்து நான் ஒரு ஜோடி எடுக்கலாம்னு நினைச்சேன். எனக்கு 2 கலருமே பிடிச்சிருந்ததுங்க. ஆனா ஒன்று தானே வாங்க முடியும். அதுக்கப்புறம் 2ஐயும் தீவிரவாதமா ஆராய்ச்சி பண்ணி எனக்கு பிடிச்ச ஒன்றை வாங்கிட்டேங்க. எங்க அம்மா கூட சும்மா வந்து நானே ஒரு ஜோடி செருப்பு வாங்கிட்டேன். எங்க அம்மா ஆனா அதை விட்டுட்டு மித்ததெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரி எங்க அம்மாக்கு பிடிச்சதை பார்த்து வாங்கட்டும்னு சொல்லிட்டு நான் காலேஜ் வியருக்காக 2-3 குர்த்திஸ் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதுலயே 3 பீஸ் செட்டு மாதிரி கொஞ்சம் சிம்பிளா தாங்க செலக்ட் பண்ணியிருந்தேன். 2-3 கலர் வந்து ட்ரையல் பார்த்திருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து பிங்க் கலர் போட்டு பார்த்திருந்தேன், எனக்கு வந்து சிம்பிளா இருந்துச்சு. செகண்டா வந்து ரெட் கலர் போட்டு பார்த்தேன், எனக்கு என்னமோ அது கொஞ்சம் ரொம்ப அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு கடைசியா கிரே கலர் போட்டு பார்க்கும்போது தான் தெரியுது கிரேல லைனிங் இருக்கு, மித்த 2லயும் லைனிங்கே இல்ல. அதனால அந்த 2ஐயும் ரிஜெக்ட் பண்ணிட்டு கிரே மட்டும் செலக்ட் பண்ணிட்டாங்க. சிச்சு ரொம்ப நாளா அந்த கிச்சன் செட் கேட்டுட்டு இருந்தாங்க அம்மாட்ட. சரின்னு சொல்லிட்டு அம்மா அங்க பார்த்தாங்க, ஆனா அது அங்க இல்ல. சும்மா வேடிக்கை பார்த்துட்டு வந்தாங்க. அங்க பார்த்தா ஒரு யானை பொம்மை நிறுத்தி வச்சிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு எங்க செங்கமூல ஞாபகம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வாங்கின பொருள் எல்லாத்தையும் பில்ல போட்டு வேற கடைக்கு போய் சிச்சுக்காக பொம்மையை வாங்கிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். சரி ஓகே கைஸ், நெக்ஸ்ட் மணி விளாக்ல பார்க்கலாம். பாய்.